நல்லா மழை, சரியான மழை. மழையில் மாட்டிக்கின்னு வந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் நான். சரி இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போயிடலாம் இந்த வாட்டின்னு சொல்லி வந்துட்டேன் நான் சென்ட்ரல் பக்கத்தில். இப்போது என்ன டைமு வந்து கரெக்டாக 10:40 ஆகுது. இந்த நேரத்தில் என்ன செய்யணுன்னாக்கா ராமபுரம் போக முடியாது, நேராக பஸ் இல்லை. இந்த நேரத்தில் என்ன பண்ணோன்னாக்கா வடபழனி பஸ்ஸு, வடபழனி போகிற பஸ் ஏறி 26 26 பஸ் இருக்குது வடபழனிக்கு. வடபழனி போய் போரூர் போவோம், சரிங்களா? கரெக்டாக இந்த டைமில் வந்து அங்கே போய் அங்கேருந்து நடந்து கூட போயிடலாம். போரூர்லேருந்து ராமபுரம் கிட்ட நடந்து கூட போயிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரூட்டு பஸ் நம்பரு கரெக்டாக ஞாபகம் வைக்கணும். ஞாபகம் வைக்கலனாக்கா சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டம் போக்குவரத்து. இல்லைனா மெட்ரோ எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மெட்ரோ நல்லா வசதியாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இல்லைன்னா லோக்கல் ட்ரெயின் இருக்குது, அதுவும் எங்கெங்கே போகுதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ரூட் நம்ம பஸ் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சு தான் பஸ்லேயே நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இல்லை லோக்கல் ட்ரெயினில் போய் கேட்டுக்கணும், விசாரிச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சென்னையில். இது வந்து 26 சரியாக தெரியல வெளிச்சத்தில். ஏன்னா 10:10க்கு மேலே எல்லா பஸ்ஸும் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான். 26ன்னு தெரியும். சரியான மழை கொட்டு அப்படி சரியாக கொட்டிச்சு, கடன்னு கொட்டிச்சு. எப்படி பிடிக்கணும்னு தெரில. மழை பெஞ்சாவே ஜனலுக்கு சந்தோஷம் மக்களுக்கு. அப்படிங்களா? என்ன ஒன்றுனாக்கா இங்கே சென்னையில் வந்து மழை பெஞ்சாவே இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்குது. அது மட்டும் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் தைக்கும். ஏன்னா கிராம சைடெல்லாம் இந்த மாதிரி தேங்காது தண்ணி. மழை பேருந்து தெரியாது, அந்த தண்ணி வந்து தேங்க நிற்காது. எல்லாம் வந்து அது மாதிரி வசதி பண்ணி வச்சுக்கணும் நம்ம சென்னையில் கூட. ஏன்னா பஸ்ஸில் ஏறி உக்காந்துக்கணுமோ இல்லைன்னா பஸ்ஸு நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் போய் பண்ணி அங்கே வெளியே உக்காந்து கொஞ்சம் தூங்கினா போதும், பஸ் காணாமல் போயிடும். இந்த வண்டி கூட போகணும். ஆமாம், இந்த வண்டி கூட போகுது 26. இந்த வண்டிங்க வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வந்து ராமபுரம் போனோம், சரி 10 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எப்படி போகணும்னு சொல்லி யோசிக்கணும். ஓகே, அக்கம் பக்கத்தில் இப்போ கேட்டு நான் முதல்ல வந்த புதுசில் வந்து கேட்டு விசாரித்து வச்சுக்கினேன், நான் ஞாபகம் வச்சுக்கினேன். இப்போது ராமபுரம் போக முடியாதுனாக்கா என்ன செய்யணுன்னாக்கா இங்கேருந்து வடபழனி போகிற பஸ் எது இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த வடபழனி போகிற பஸ்ஸு போரூர் போவோம். கரெக்டாக வடபழனி போரூர் போதா பார்த்து கேட்டுன்னு ஏறின்னு உட்காந்துன்னா போதும். இப்போ நம்ம வந்து அங்கேருந்து நடந்து போயிடலாம் தாராளமாக, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏன்னா சென்னையில் இப்போ வந்து என்ன ஒன்றுனாக்கா வசதியாக இருக்குனாக்கா மக்களுங்களுக்கு வந்து சாப்பாடு எனி டைம் கிடைக்குதுங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ரூட்டுக்கு போனால் ராத்திரி ஃபுல்லாக சாப்பாடு கிடைக்கிற இடம் கூட இருக்குது. ஃபுல்லாக கிடைக்கிற எங்கே இருக்குதுன்னு சொல்லி விசாரித்து வச்சுக்கணும். நைட்டு அந்த இடத்துல நைட்டு 1 மணிக்கு இருக்கா, 2 மணிக்கு இருக்கான்னு. இந்த மாதிரி அன்டைமில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால என்ன ஆகுனாக்கா சாப்பாடு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து அது கூட நம்ம விசாரித்து வச்சுக்கணும், நைட் டைமில் எங்கே கிடைக்கும் சாப்பாடுன்னு சொல்லி. சரிங்க, இந்த வீடியோ இங்கேருந்து நிற்க வைக்கலாம். ஏன்னா எனக்கும் தூக்கம் வருது, பசிக்குது வேறு. பஸ் ஏறி போய் பொருளில் இறங்கி
அங்கே அந்த மௌலிவாக்கத்தில் இறங்கி ரூமுக்கு போய் அங்கே குளிச்சுட்டு அப்புறமா ரூம்லேயே சமைச்சு சாப்பிட்ணும். இல்லைனாக்கா நம்ம வந்து எங்கே மெயின் ரோட்லேயே 4-5 இடத்துல போடுறாங்க. அது அங்கே போய் போட்டுருக்குறாங்க இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சி சாப்பிட்டு வந்துடணும். ஏன்னா நைட் டைமில் சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். அது ஒரு பெரிய பிரச்சனை. சரி.